செந்தூர பூவே செந்தூர பூவே சில்லென்ற காற்றே என் கண்ணி எங்கே என் கண்ணி எங்கே. மறந்துட்டம்பா, நீ கொஞ்சம் பாராயோ செந்தூர பூவே. சில பேர் நினைப்பீங்க இவன் என்னடா ஏதோ ஒரு கோமாளித்தனமா ஏதோ பண்ணிட்டு இருக்காருன்னு. நான் அந்த ட்ரெஸ் போறதெல்லாம் நான் ஒன்றும் விரும்பிலாம் ஒன்றும் போடலங்க. இப்போ நான் இது போட்டுட்டு நான் வீட்டுக்கு போனாக்க என் பொண்டாடி பசங்களா என்னை வந்து டாடி சூப்பர் அப்படின்னு சொல்லி வாழ்த்துவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவ்வளோ கஷ்டம் புரியுதுங்களா? ரொம்ப. ஆனால் நான் இந்த ட்ரெஸ் போடும்போது நான் ஒரு சந்தோஷமாக தான் போடுறேன், ஒரு பெருமையாக தான் நினச்சி போகிறேன். ஏன்னா இந்த படத்தில் எவ்வளோ பேர் நடிச்சிருக்காங்க, ஹீரோயின்லாம் நடிச்சிருக்காங்க, வரல. இப்போ பேர சார் சொன்னாங்க ஹீரோயின் வராதால கூல் சுரேஷ் வந்திருக்கார் போல அப்படின்னு. அது வந்து எனக்கு வந்து ஒரு பெருமை தான் அது. அதனால இந்த ட்ரெஸ் வந்து மூணாவது மனுஷங்களுக்கு இது வந்து ஒரு கேலி பொருளா தெரிஞ்சாலும் இந்த படத்துல நான் நடிக்காட்டியும் என்னுடைய இந்த சினிமா என்னால ஒரு ஏதோ ஒண்ணு நான் சினிமால பெருசா ஜொலிக்க முடியாட்டியும் ஏதோ ஒரு விதத்துல மக்களை வந்து ஒரு மகிழ்வித்துட்டு இருக்கணும். ஐயோ ரொம்ப எமோஷனலா வேணாப்பா, ரொம்ப மகிழ்வித்துட்டு இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் நான் இப்படிலாம் இருக்கிறது. அதனால பெரியவங்க மன்னிச்சிருங்க. எனக்கு எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குங்க. நான் கோபமா பேசினாக்க நீங்க நண்பர்களே சொல்றீங்க கூலுனாக்க ஒரு ஜாலியா இருப்பாருங்க, ஒரு கன்னித்தன்மையோட இருப்பாருங்க அப்படின்னு சொல்றீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதனால எனக்கு அந்த கோபமா பேச வேணாம். சரி அழுது பேசினாக்க அதுவும் கமெண்ட்ல போடுறாங்க இவன் நல்லா நடிக்கிறான்பா அப்படின்றாங்க. உங்களுக்கு தெரியுது, இயக்குநர்களுக்கு தெரியணும், தயாரிப்பாளர்களுக்கு தெரியணும் கூல் சுரேஷ் நல்லா நடிக்கிறாரு அப்படின்னு. இந்த நேரத்தில் பேரரசாருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வேண்டுகோளை தெரிவித்துக் கொள்கிறேன். சீக்கிரம் படம் டைரக்ஷன் பண்ணுங்க சார். உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு நான் உழைக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறேன் சார். தயவு செஞ்சு பேரரசு சார், ராஜன் சார், நீங்களாம் அடுத்தடுத்து படங்கள் என்ன பண்ணிட்டே இருக்கணும் சார். இதுதான் என்னுடைய வேண்டுகோள். இந்த இடத்துல என் ஃபீலிங்கா என் பேசிக்கிட்டு அப்புறம் என் கன்னித்தன்மை போயிடும். இந்த கன்னி டீமுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஜாஸ்தி பேச வேணாம்னு நினைக்கிறேன், அது ஒரு சந்தோஷமாக இருக்கட்டும். வெந்து தனிந்தது காடு, கண்ணிக்கு வணக்கத்தை போடு போடு, கண்ணிக்கு வணக்கத்தை போடு போடு போடு. எதுக்கு நான் எதுனா பண்ணி அப்புறம் இவங்க திட்டுறதுக்காக வேணாவா. நான் ஸ்டேஜில் ஏறும்போது எனக்கு ஜாக்கெட்டு இந்த பாவாடை தாவணி எல்லாம் என்னால் சரியாக போட்டுட்டு மேலே ஏற முடியல. உடனே டக்குன்னு படத்தோட தயாரிப்பாளர் செல்வராஜ் சார் டக்குன்னு ஒரு சால்வை போட்டு இந்த கண்ணியை காப்பாற்றிட்டார். அப்படியே